வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கு நீ நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைக கர்த்தர் தாமே சொல்லியபடி அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். பேசுவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? இந்த உலகத்தில் பேசுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்படி என்றால் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்றால், ஒன்று எதை பேச வேண்டும், 3 காரியங்களை பாருங்கள். வானம் கொள்ளாத தேவனை குறித்து பேச வேண்டும். அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார், அவர் யாருக்காக செய்தார், நமக்காக இந்த உலகத்தில் தேவன் 3 உலகத்தை தேவன் படைச்சிருக்கிறார். படைக்கப்பட்ட இந்த படைப்புகளை யாருக்காக படைச்சிருக்கிறார், தேவன் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் நான் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வேற யாருக்கும் இல்லை, நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக இது விசுவாசத்துடைய எதிர்காலத்தின் நிச்சயத்தை குறித்து கன்ஃபார்மாக நான் அந்த உலகத்தில் ஜெயிப்பேன், மேலே வரும் டாப். என் வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நிச்சயமாக மேலே வருவேன். நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த உலகத்தில் நன்மை கிருபை என்னை தொடரும் என்று எதிர்காலத்தை குறித்து நிச்சயத்தை குறித்து நாம் பேச வேண்டும். ரெண்டாவதாக எதை பேசக்கூடாது, 2 காரியங்கள் பாருங்கள். மற்றவங்களுடைய குறித்து குறை பேசக்கூடாது. அது ரொம்ப ஒஸ்தான காரியம், அது ரொம்ப அசிங்கமான காரியம். ஓகேங்களா? நோக்கம் உடையவங்களாம் பாருங்கள், மற்றவங்க குறித்து குறை பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் வருது, எவ்வளோ வேலைங்கிறது, அதை பணம் இதை பணம் எவ்வளோ காரியம் செய்யலாம். இந்த நோக்கமே இல்லாமல் இருக்காங்க. யாரை குறித்தாவது குறை பேசிக்கிட்டு தன் வாழ்க்கையுடைய மனதை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுற துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது அவிவிசுவாச வார்த்தையை குறித்து பேசக்கூடாது, நம்பிக்கையற்ற வார்த்தை பேசக்கூடாது. அப்படின்றால் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை நாம் அறிந்து விட்டோம் என்றால், நீங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அரசியல்கள், என்னென்ன டிபார்ட்மெண்ட் பண்ணுறீங்க, வியாபாரங்கள், பிஸ்னஸ்கள், கான்ட்ராக்டுகள், அடுத்து நீங்கள் பண்ணுற ஊழியங்கள் எல்லாமே வேறு லெவலில் கொடி கட்டி பறக்குங்க. வேறு லெவலில் அது உயர்ந்திருக்கும், சிறந்திருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொள்ளாமல் பெருக முடியாத தேவன் செய்வார். அப்படி பெருகும்போது என்ன நடக்குது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.